பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜீசஸ் தி கிரூசிஃபைட் அக்ராஸ் ஆல் நேஷன்ஸ் ஊழியங்கள் வழங்கும் கூப்பிடு என்னை நோக்கி. 1958 வருடம் மே மாதம் எஸ்ஆர் ஞானத்தன் அய்யர்வாலால் அஸ்திவாரம் போடப்பட்டு 1966 வருடம் மே மாதம் நெல்லை மாவட்டத்தின் முதலாம் இந்திய பேராயர் மகாகணம் ஜெபராஜ் ஐயா அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புத்தரங்கன் விலை பரிசுத்த திருத்தவ ஆலயத்தில் கடந்த மார்ச் மாதம் 16 எங்களது அன்பு அண்ணன் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த இந்த வல்லமையான தெய்வ செய்தியை உங்களிடமாக ஒளிபரப்புவதில் பெருமை கொள்கிறது உங்கள் ஜேசி மீடியா ஹவுஸ். இந்த விசேஷமான தெய்வ வார்த்தையை அங்கு வந்திருந்தோர் கேட்டு பார்த்து பயன் பெற்றது போல உங்களையும் கேட்கும்படி பார்க்கும்படி நான் ஊக்குவிக்கிறேன். அன்பு அண்ணன் கூறியது போல கூப்பிடு அவரை நோக்கி. கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஐயா பெரிய பெரிய வார்த்தைனா சொன்னீங்க. அப்படி எதுவும் இல்லை. உங்களை போன்று நானும் கிறிஸ்துவோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு பாவி. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களை போன்ற கர்த்தர் என்னையும் ரட்சித்தார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்களில் அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, உமது வார்த்தையை கேட்கும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமது வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சித்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கும் எங்களோடு கூட நீர்தாமே பேசும்படிக்கு உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர்தாமே எங்களோடு கூட ரகசியங்களை பேசும்படிக்கு உம்மை நாங்கள் வருந்தி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசு ஐயனே, ஆண்டவரே, அநேக ஜனங்களுக்கு நீர் அவர்கள் மத்தியில் உலாவினீர், அவர்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. அவர்களது காயங்களை ஆற்றினீர், கண்ணீரை துடைத்தீர் ஆண்டவரே. அவர்கள் சரீரத்திற்கு உண்டான எல்லா பலனையும் கொடுத்து அவர்களை புஷ்டியாக்கி சரீர சுகத்தினால் அவர்களை இடைக்கட்டினீர் ஆண்டவரே. இறுதியாக நாங்கள் இப்பொழுது வாசித்த கற்றுக்கொண்ட சிறு பிள்ளைகள் மூலமாக தெரிந்து கொண்ட வாக்கியத்தின்படி ஆண்டவரே, எங்களுக்காக இந்த பூமிக்குள்ளாக வந்து எங்களையும் உமது ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக மாற்ற வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக ஆண்டவரே. என்னை மறைத்து உமது பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம். வேதாகமத்தை நாம் திறந்து கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் அது. எல்லாரும் நிறைய டைம் சொன்ன வசனம் அது. ஆமாவா இல்லையா? சில டைம் நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்றீரப்பா, கூப்பிட்டு பார்க்குறேனே. எத்தனை பேர் புலம்பியிருக்கீங்க? நானா புலம்பியிருக்கேன். சில நேரத்தில் ஜெபத்துக்கு பதிலே வராது. உடனே என்ன சொல்லுவோம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டா என்ன ஆயிடும்? பதில் கொடுப்பேன்னு சொன்னீரப்பா. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேனே, தட்டி தட்டி பார்க்குறேனே, கதவு திறக்க மாட்டேங்குதே. இதே அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதே ஒரு எண்ணத்தோடு கூட தான் எரேமியா தீர்க்கதரிசி ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக இருந்தாராம். அவர் பார்க்கிறாரு, அவர் சிறைச்சாலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறாரு. அவரை சுற்றி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் திரும்பி பார்க்கும் பொழுது இருட்டா இருக்குது, வெளியில போக முடியல. he was behind bars, முழுவதுமாக சங்கிலிகளால் கட்டப்பட்டு ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கையாக ஒரு வாழ்க்கையை அவர் அனுபவித்துக் கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரை நோக்கி கூப்பிடு? என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை சிறைப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், கண்ணீரின் வாழ்க்கையாக இருக்கலாம், இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கிற வாழ்க்கையா இருக்கலாம், சோகமான வாழ்க்கையா இருக்கலாம். சந்தோஷமே இல்லை பிரதர்,
ஒருவேளை நீங்க அப்படி நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருந்தீங்கன்னா யாரை நோக்கி கூப்பிடணுமா? சந்தோஷத்தை கொடுக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய அதிசயமான காரியங்களை உனக்கு செய்யும் தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். நேபாள் தேசத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருவர் ஊழியம் செய்து கொண்டு வந்தாராம். அவர் ஊழியம் செய்வது யாருக்கு பிடிக்கலையா? அந்த ஊர்ல இருக்கிற தலைவர், அதாவது தலை லாமா என்று ஒரு லாமா ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அது பிடிக்கலையா. உடனே என்ன செய்தாராம், இயேசுவானவர் என்று ஒருவரை குறித்து இந்த மனிதன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறானே, இவனை என்ன செய்யலாம், இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நேரா அவனை பிடிங்க, சங்கிலிகளினால் கட்டி ஒரு சிறைச்சாலைக்குள்ள தள்ள வேண்டும் நாங்களாம். இன்றைக்கு நம்மனா சிறைச்சாலைனா என்னன்னு நமக்கு தெரியும், ஆமா தானே? ஒரு ரூம் ஒன்று இருக்கும், முன்பதாக கம்பிகள் இருக்கும், பூட்டு இருக்கும், இதுதான் நமக்கு தெரிஞ்ச சிறைச்சாலை. ஆனால் நீங்கள் நேபாள் தேசத்திற்கு போனீங்கன்னா அங்கே சிறைச்சாலை வித்தியாசமாக இருக்குமா. ஒரு பெரிய குழி ஒன்று இருக்குமா, பாலும் கிணறு என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய குழிக்குள்ளாக மேலே இருந்து கீழே தூக்கி போட்டுருவாங்க. கயிறை வச்சு இறக்க மாட்டாங்க, ஏணி வச்சு இறக்க மாட்டாங்க, மனுஷனை கெட்டி தூக்கி போட்டுருவாங்களாம். தூக்கி போட்டால் என்ன ஆகும், கீழே என்ன பஞ்சுமத்தியாக வச்சுருப்பாங்க, போய் பவுன்ஸ் ஆகிட்டு அழகாக உட்கார்றதுக்கு. மேலேருந்து உள்றவன் கீழே பாறைகளின் மத்தியில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கை கால் உடைந்து நொறுங்கி போய் கடக்கிறது தான் அவனுடைய வாழ்க்கையாம். அதுதான் சிறைச்சாலை அந்த ஊரில். இப்படியாக இந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கி போட்டாங்க. இவர் உள்ளே போய் உழுகிறாராம் பாருங்க. அடிபட்டு தலைனா வெட்டுப்பட்டு கரங்கள்னா உடஞ்சி கால் உடஞ்சி வலியில துடிச்சு ஐயோ அம்மானு கதறாரு. சைடில் பார்க்குறாராம், மண்டை ஓடுகள் இருக்குதான், சைடில் புழுக்கள் நெறிந்து கொண்டிருக்குதான். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருட்டா இருக்குது. கூப்பிட்டு பார்த்தா மேலே யாருக்கும் கேட்கல, அவ்வளோ ஆழம். மேலே என்ன செஞ்சுட்டாங்க, இங்கேருந்து இவர் எப்படியாவது தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு பெரிய பூட்டு ஒன்று பூட்டி சாவியை கொண்டு இந்த தலைலாமாவோட இடுப்பில் சொருக வச்சுட்டாங்களாம். ஹல்லேலூயா. முழுசும் என்ன, இவர் கதை முடிஞ்சிருச்சு. காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. ஒரு நாள் போச்சான், பசி பயம், இந்த ப்ரெஷரில் ஏறி ஏறி உடம்புனா வலி வலி, அது வேற ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். ரெண்டாவது நாள் போச்சான், மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா வெயில் அடித்து கொண்டே இருக்கும், இரவு நேரத்தில் குளிர் வரும், என்ன வருது பக்கத்தில் என்ன இருக்கு ஒன்றுமே தெரியல. மூன்றாவது நாளும் கடந்து போயிருச்சான். மயக்க நிலையில் இரவு நேரத்தில் அவர் படுத்திருக்கும் பொழுது நான்காவது நாளின் அதிகாலை வேளையில் மேலே இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சான், ஐயா மேலே எட்டி பாருங்க அப்படின்ட்டு. அப்படியே மெதுவாக அந்த சத்தம் கேட்டோன்னே இவர் அப்படியே எழும்பி பார்த்தாராம். யாரோ நம்மளை காப்பாற்ற வந்திருக்காங்க போலன்னு பார்த்தா ஒரு பெரிய கயிறு ஒன்று உள்ளே இறங்குச்சான். சொன்னாங்களாம், இதை பிடிச்சிட்டு மேலே வாரும், இதை பிடித்து கொண்டு நேரம் மேலே வாரும் அப்படின்னா. இவருக்கு என்ன, கை கால்னா உடஞ்சி இருக்குது, இவர் இங்கேருந்து பேசக்கூட முடியலையா. 3 நாள் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, என்ன செய்யன்னு தெரியாம அப்படியே தன் பக்கத்தில் வந்திருக்கும் அந்த கயிறை இப்படி தொட்டாராம் பாருங்க. கரங்கள் நேராக மாறினதாம். ஹல்லேலூயா. காலு சரியாச்சான். கதை சொல்லல, நடந்த சம்பவத்தை சொல்றேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தாராம், அந்த கயிறை பிடிக்க 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 இவருக்குள்ளாக ஒரு ஆச்சரியமான ஒரு வல்லமை கடந்து வந்ததாம். ஹல்லேலூயா. பிடித்து கொண்டோன்னே இருக்க பிடிச்சாச்சா, மேலே இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சான். ஆமாங்கய்யா பிடிச்சிட்டேன். நேர மேலே கொண்டு வந்து விட்டுச்சான். மேலே வந்த சாது சுந்தர் சிங் என்ன செய்தாராம், ஊழியம் செய்ய ஆரம்பித்தாராம் மறுபடியும். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஓடி வந்து கேட்டாங்களாம், சாது நீங்க கீழே தானே கிடந்தீங்க, உங்களை தூக்கி போட்டப்ப நாங்க எல்லாரும் பார்த்தோமே, இப்போ எப்படி வெளியில வந்தீங்க? அவர் சொன்னாராம், நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், ஆபத்து நாளில் அவர் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்து நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய அதிசயமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், இது இந்த உலகத்தில் எப்படி நடக்கும்?
நான் இருக்கிற இந்த குழியிலிருந்து யார் என்னை காப்பாற்றுவார்கள்? நான் இருக்கும் இந்த நிலையிலிருந்து யார் என்னை தூக்கி விடுவார்கள்? என் கண்ணீரின் பாதையிலிருந்து யார் என் கண்ணீரை துடைப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவங்கள பத்தி பார்த்தாங்களாம், தலைலாமாவே ஓடி வந்தாராம். ஓடி வந்து சொன்னாராம், ஏன் இடுப்புல தான் ஏன் இருக்குது சாவி, எப்படி வெளியில வந்த? ஹல்லேலூயா. உங்களை கண்டு நகைத்தவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு ஏளனமான பார்வை கொண்ட ஜனங்கள் மத்தியில் கர்த்தரை நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெறும் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆண்டவர் சொல்லல, நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன்ட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் சொல்லல. சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்து. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்லன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, செவிடங்காதுல சங்கு ஊதுறது போல. கிடையாதுங்க. நீங்க ஒருவேளை மனுஷங்கிட்ட அப்படி போய் நின்னீங்கன்னா அவன் ஒருவேளை அப்படி பண்ணலாம். என் தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை நீங்க நோக்கி கூப்பிட்டா போதும், அவர் என்ன செய்யறாராம், இடுக்கண்களிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து. ஹல்லேலூயா. இடுக்கண்கள்னா ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கு தெரியுமா? இன் கிளாப்ஸ். அதாவது சிங்கத்துடைய பற்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டு கர்த்தரை கூப்பிட்டா கூட அவர் என்ன செய்வாராம், அவர் விடுவிப்பாராம். ஹல்லேலூயா. சிங்கத்துடைய பல்லுக்கு நடுவுல நீங்க மாட்டிருந்தா கூட அந்த இடுக்கணிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே சங்கீதத்தின் புஸ்தகத்தில் பாருங்க, 55வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். முறையிட்டோன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நீங்க வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 86வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். அடுத்த வசனத்தில் நீங்க வாசிக்கலாம், 7ஆம் வசனத்துல, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். இதே சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு சத்தமா சொல்லுங்களேன், நான் அவனுக்கு. அப்புறம் ஏன் அவன் எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தேன். இப்போ அந்த சின்ன பையன் ஒருத்தன் வந்து அந்த வசனம் சொல்லும் போது எனக்கு என் சிறு வயது ஞாபகம் வந்துச்சு. முதலாக நானும் ஒரு நாள் மேடை ஏறினப்போ நானும் இப்படி வாயே பேசல, சுற்றி பார்த்தேன், கண்ணுனா கலங்கிருச்சு. எனக்கு அந்த நாளுக்கு நான் போயிட்டேன். அந்த ரெட் கலர் கோட் போட்டு ஒரு செல்லம் ஒன்று வந்து நின்றுச்சு. அந்த பிள்ளை பார்த்துச்சு, எல்லாரையும் சுற்றி பார்க்குது, என்ன பார்க்குது, புதுசாக ஒரு ஆள் இருக்கான். இந்த சைடு பார்க்குது, எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தா ஐயா கிஃப்ட் வச்சிருக்காரு, இதை வாங்கிட்டு தான் போகணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. என்ன செய்யன்னு தெரியல. உடனே அந்த தாய் என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து ஓடி வந்து நேரம் இங்கே முழங்கால் போட்டு, சுற்றி இருக்கிற யாரையும் பார்க்கல, சைடில் இருக்கிற என்ன பார்க்கல, அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் வேணும். ஹல்லேலூயா. அந்த தாய் மனசுல என்னது, என் பிள்ளை இன்னைக்கு கிஃப்ட் வாங்கி ஆகணும். உடனே சொல்லிட்டு அந்த பிள்ளை வெயிட் பண்ணுது. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கு போல வசனம், நான் வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லை, போதும், இவ்வளோதான் வசனம், வா கிஃப்ட் வாங்கிட்டு வா. நான் உடனே யோசித்தேன், நானும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்தேன். நான் முதல்ல ஸ்டேஜ் ஏறும்போது எனக்கும் வரல. ஒரு அழகாக ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொடுத்து ஸ்டேஜில் போய் நிற்கிறேன், சுற்றி பார்க்குறேன், எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, வடவடன்றுச்சு. எங்கள் அம்மா பின்னாடி இருந்து பாடுன்றாங்க. நான் அவங்கள பார்த்து அழுகிறேன். உடனே பின்னாடி இருந்து ஓடி வந்தாங்க. முன்னாடி வந்து நின்றுட்டு நேரம் முன்னாடி வந்து இப்படி முழங்கால் போட்டாங்க. முழங்கால் போட்டு என்னைய பார்த்து பாடு அப்படின்னாங்க. உடனே எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு தனி பாடலை பாடுற மாதிரி நான் சத்தம் போட்டு பாடினேன். பாடி முடிச்சோன்னே எல்லாரும் கை தட்டினாங்க. ஆனால் எங்கள் அம்மா மனசுல இருந்து கை தட்டினாங்க பாருங்க, அதுவே என் இருதயத்தை ஆற்றினது. ஹல்லேலூயா. என் பயத்தை எல்லாம் அந்த ஒரு சிரிப்பும் அந்த ஒரு கைத்தட்டும் போக்கினது. ஒரு தாய்
தனது பிள்ளை கவலையில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, இடுக்கணில் இருக்கும் பொழுது, என்ன செய்வதென்று அறியாது திகைத்து நிற்கும் பொழுது பெற்றெடுத்த தாய் ஓடி வருவாள் என்றால், என் இயேசுநாதர் நம் ஒவ்வொருவருக்காகவும் தனது சொந்த உயிரை கொடுத்திருக்கிறாரே, நம்ம இடுக்கணில் இருக்கும் போது அவர் எப்படி காது கேட்காத மாதிரி இருப்பாரு? ஹல்லேலூயா! அவர் எப்படி ஓடி வராம இருப்பாரு? அவர் ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கும்போது அவர் பரலோகத்தில் பார்த்து கொண்டு, கஷ்டத்திலயா இருக்கிற, சரி கடந்து கஷ்டப்படு அப்படின்னு சொல்லுகிற தேவன் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா! நம் தேவன் அன்புள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா! அவர் நம் மீது பிரியம் கொண்ட ஒரு தேவன். அவர் நம் மீது இரக்க குணம் கொண்ட, அவர் ஆசை கொண்ட ஒரு தேவன். அவர் He loves you all. நம்ம எல்லாரையும் அவர் என்ன செய்யறார்? நேசிக்கிறாரு. அவர் நேசிக்கிற ஒரு தேவன். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். ஆனா இயேசுவானவரை பத்தி அப்படி சொல்ல முடியுமா? இயேசுவானவர் அன்பு மாறி போயிருச்சு நம்மளால சொல்ல முடியுமா? கிடையாது. பாவியா இருந்தாலும் சரி, பாலும் கிணற்றில் இருந்தாலும் சரி, சேற்றில் இருந்தாலும் சரி, அவர் அன்பு என்றைக்கும் மாறாத ஒரு அன்பு. ஹல்லேலூயா! அவர் நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு அன்பு. அவர் எத்தனை முறை நீங்கள் அவரை விட்டு வெளியே சென்றாலும் சரி, அவர் மீண்டுமாக ஓடி தம்மோடு கூட அணைத்துக் கொள்ளுகிற ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா! அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்யறாராம்? மறு உத்தரவு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! அவர் நமக்கு என்ன செய்யறாரு? மறு உத்தரவு கொடுக்கிறார். ஆனா நீங்க ஒன்ன கேட்கலாம், பிரதர் நல்லா இருக்குது பிரதர், மறு உத்தரவு கொடுக்கிறாரு, உண்மை ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஜோமணி பார்க்கறேனே, பதிலே வர மாட்டேங்குதே. ஜோமணி பார்க்கறேன் பிரதர், ஊக்கமா ஜோம் பண்றேன், உபவாசம் இருந்து ஜோம் பண்றேன். எத்தனை பேர் 40 நாள்னா உபவாசம் இருக்கீங்க? ஒரு வேளையாவது 40 நாள்ல, ஒரு நாளாவது 40 நாள்ல, ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள். வெரி குட்மா. கொஞ்சம் உபவாசனா இருங்க, இல்லாட்டா என்ன மாதிரி ஆயிடுவீங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னை மாதிரி நானா முன்னாடி என்னை பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பேன். இப்போ என்னை பார்த்தா நம்ப முடியுதா? என் சகோதரர்லாம் சிரிக்கிறாங்க என்னை பார்த்து. முன்னாடினா இதில் பாதி இருப்பேன், இப்போ மீதியாகி, இப்போ வீதியாகி பெருசாகிட்டு இருக்கேன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உபவாசம் இருந்து ஜோம் பண்ணா கூட சில விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குதே பிரதர். நீங்க என்ன சொல்றீங்க? கூப்பிட்டா ஆண்டவர் செவி கொடுப்பாருன்னு சொல்றீங்களே, எப்படி? இன்றைக்கு 2 காரியங்களை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன். முதலாவதாக நாம் பார்க்கலாம், விடாமல் நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! விடாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28வது வசனம் வரைக்கும் நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு கானானிய ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு மகள் எப்படிப்பட்ட மகளா இருக்காங்க? பிசாசு பிடிச்ச ஒரு குமாரத்தி அவங்க கிட்ட இருக்காங்க. இந்த கானானிய ஸ்திரியை குறித்து பார்க்கும் பொழுது இந்த அம்மையார் என்ன செய்யறாங்க? 23ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது இயேசுவானவர் ஒரு வார்த்தையை கூட அந்த அம்மாக்கு நேரா சொல்லவே இல்லை. இந்த அம்மா என்ன செய்யறாங்க? பின்னாடி விரட்டிக்கிட்டே வராங்க. அப்பா, எனக்கு ஒரு பிள்ளை இருக்குப்பா, அந்த பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, நீர் ஏதாவது சொன்னீர்னா அந்த பிசாசு ஓடி போயிடும், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் அப்படித்தானே கேட்குறோம். அந்த அம்மாவுக்கு கடைசி ஆள் தான் யாரு? இயேசுவானவர். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட போயிருப்பாங்க? முதல்ல டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க. உடனே டாக்டர் சுகமாக்கி இருக்க முடியாது, உடனே ஏதாவது ஒரு விச் டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க. பிசாசு பிடிச்சவன ஓட்டுற யாராவது ஒருத்தங்க கிட்ட போயிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கும் பிசாசு மேல அதிகாரம் கிடையாது. அதிகாரம் உள்ளவர் யாரு? இயேசுவானவர் ஒருவரே. ஹல்லேலூயா! கடைசியாக யார்கிட்ட வந்தாங்க? இயேசுவானவர் கிட்ட வராங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, சரி இத்தனை பேர்கிட்ட போனோம், இத்தனை பேர்கிட்டயும் ஒரு பதிலும் வரல, கடைசியா நம்ம இவர்கிட்ட போனோம், இவர் எப்படியாவது நமக்கு என்ன செஞ்சிருவாரு? ஏதாவது ஒன்று செஞ்சிருவாரு. ஆனா இந்த இடத்துல நீங்க 23ஆம் வசனத்துல பார்க்கலாம், இயேசுவானவர், யாராவது எடுத்தவங்க வாசிங்களேன், அவருக்கு பிரதிதரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. வேதாகமத்தில் எந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தாலும் சரி, இயேசு பிரதியுத்தரமாகன்னு சொல்லிட்டாலே என்ன இருக்கும்? அங்க ஒரு வார்த்தையை சொல்ல போறாருன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அவர் பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை.
அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இயேசுவானவர் பேச ஆரம்பித்தா ஏதாவது ஒன்று சொல்லுவாரே, ஏதாவது ஒன்று செய்வாரே, ஏதாவது ஒன்று சொல்லுவார். இன்னைக்கு ஒன்றுமே சொல்லலையே. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சும்மா யோசிச்சு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் இருந்ததுன்னா நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? ஒருவேளை கர்த்தருடைய நேரம் இன்னும் வரவில்லையா இருக்கும். நம்ம தான் நிறைய பைபிள் படிக்கிறோம்ல. ஒன்று அடுத்து என்ன சொல்லியிருப்போம்? இது என் பாவமா, என் பெற்றோரின் பாவமா, இது என் மூதாதையரின் பாவமா? இல்லாட்டா மூணாவது என்ன சொல்லியிருப்போம்? கர்த்தருடைய நாளில் அது பார்த்து கொள்ளப்படும். இல்லாட்டா இந்த பாதை வழியாக கர்த்தர் என்னை கடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் தீர்மானித்துள்ளபடியால் அவர் சித்தத்தின்படியே நான் பிசாசை பிடித்து கொண்டு நான் இருக்கிறேன். ஆமா தானே? நான் பிசாசு பிடிச்சிட்டு இருக்கணும், யாருக்கு சித்தம் இருக்குது? ஆமாவா இல்லையா? இப்படி தலையாடணும், இல்லாட்டா இப்படி தலையாடணும். பிசாசு பிடிக்கணும்னு ஆண்டவர் சித்தம் இல்லையா? சித்தம் இல்லை. ஆனா எனக்கு பிடிச்சிருக்குதே, ஜோம் பண்ணி பார்க்கிறேனே, போக மாட்டேங்க. இந்த அம்மையார் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஆனா இந்த அம்மையார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, மூல வேதாகமம் சொல்லுகிறது, அவர் எங்கே போனாலும், அவர் என்ன சொன்னாலும் சரி, இந்த அம்மா பின்பதாக ஓடிக்கொண்டே இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. அந்த நாட்டின் கலாச்சாரத்தின்படி பெண்கள் ஆண்கள் பக்கத்துல கூட போக கூடாது, ஆனா பின்பதாக ஒரு நாய்க்குட்டியை போல அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஒரு நாள் ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், பதில் வரலையே பிரதர். 2 நாள் ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு பதிலும் வரல. 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டேன், பதில் வரல. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து பார்த்துட்டேன், பதில் வரல. விட்டுறவே விட்டுறாதீங்க. நீங்க விடாம கர்த்தரை தேடும் பொழுது, விடாம அவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது, விடாம நீங்க அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது, 41வது நாள் அதிகாலையில் கர்த்தர் உங்கள் செவியை கேட்பார். ஹல்லேலூயா. அவர் செவிகளுக்குள்ளாக உங்களது வார்த்தை வந்து விழும். அவர் வாயிலிருந்து வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகள், நம்ம என்ன தெரியுமா செஞ்சிடறோம்? 40வது நாள் கரெக்டா 11 மணி நைட்டு என்ன பண்ணிடுறோம்? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 40 நாள் தம்பி சொன்னிச்சு, 40 நாள் ஒரு பதிலும் இல்லை, வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு முடிக்கிறோம்? 11:59க்கு முடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா எழுதியிருப்பாரு? 41வது நாள் அதிகாலை 12 மணிக்கு இவன் ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யணும்? இப்படியே பிடிச்சிக்கிட்டே ஓடணும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இன்னைக்கு டோக்கன் போட்டு அப்படியே சைலண்டாக உட்காந்துக்கிற வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு நாளும் டோக்கன் போடணும். சில டைம் காயின் மாட்டின மாதிரி இருக்கும், சில டைம் வெளியில் ஒரு சீட்டுமே வரவே வராது. ஐயோ சீட்டு வரலையேன்னு நம்ம நின்றக்கூடாது. டோக்கன் போடுறத விட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் பக்கத்தில் நீங்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சுத்தி சீஷர்கள் நின்றுப்பாங்க, எல்லாம் ஆம்பளை பசங்க தான், எல்லாம் வாட்ட சாட்டமா நின்றுப்பாங்க. அங்க ஒரு மத்தேயு ஒருத்தர் இருக்காரு, அங்க ஒரு சீமோன் ஒருத்தர் இருக்காரு, அங்கே ஒரு பேதுரு ஒருத்தர் இருக்காரு, யோவான் இருக்காரு. இவங்க எல்லாம் வாட்ட சாட்டமா பலசாலிகளா இயேசுவானவர் சுத்தி நின்று கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? குள்ளமாக இருந்திருப்பாங்க, சின்ன பிள்ளை மாதிரி இருந்திருப்பாங்க. அப்படியே அங்கேயும் இங்கேயும் நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடி ஓடி, ஆண்டவரே என் மகா இருக்கா, ஆண்டவரே என் மகளை சுகமாக்கும், பிசாசு பிடிச்சிருக்குது ஆண்டவரே, எப்படியாவது காப்பாற்றுறோம். She was longing incessantly after Lord. ஆண்டவருக்கு பின்பதாக இடைவிடாமல் அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்ததுனால தான், கூப்பிட்டு கொண்டே இருந்ததுனால தான் கர்த்தர் அவர்களுக்கு பதிலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளைகள் அழகாக ஒரு வசனத்தை சொன்னாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து இன்றைக்கு பிள்ளைகள் அழகாக சொன்னாங்க. இந்த திமிர்வாதக்காரன் அந்த வியாதியை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 21வது அதிகாரம் 17 முதல் 23 இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, குறிப்பாக 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கலாம், இந்த திமிர்வாதக்காரன் எப்படிப்பட்ட ஒருவனா, கால் எடுத்தவன் ஆனாலும் கை எடுத்தவன் ஆனாலும் தேவாலயத்திற்குள்ளாக பலிபீடத்தின் பக்கத்திலேயே வரவே கூடாது. மோசே நியாயப்பிரமாணம் லேவியராகமத்தில் என்ன சொல்லுது? கால் இல்லாதவனாலும் சரி, கை இல்லாதவனாலும் சரி, பலிபீடத்து பக்கத்தில் வரக்கூடாது. ஆனால் இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒன்றுமே இல்லை,
ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது he was an invalid ன்னு சொல்லுது. வேலிட்னா இன்வாலிட்னா என்னன்னா ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு அப்ரோஜனமற்ற ஒருவன். திமிர்வாதம் அவனை பிடித்து கொண்டது, எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட. அப்படி இருக்கிறவனை என்ன செய்யறாங்க, வாசல் கொண்டு வந்து பார்த்தாங்களாம். நான் மூல வேதாகமத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். வாசல் கொண்டு வந்து பார்த்தாங்களாம். முழு கூட்டம் நிற்குது. சைடு என்ட்ரன்ஸில் வந்தாங்களாம், உள்ளே போவே முடியல. பின்வாசலில் வந்து பார்த்தாங்களாம், அங்கேயும் கூட்டமாக இருக்குது. ஜன்னல் வழியாக ஏதாவது உடச்சிட்டு உள்ளே வரலாமான்னு பார்த்தாங்களாம், அங்கேயும் ஜே 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 ஜேன்னு ஆட்கள் நிற்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணணும், இன்னைக்கு என்னுடைய நண்பன் சுகமாக வேண்டும், இது ஒன்று தான் இந்த 4 பேருடைய எண்ணம். அவங்களுடைய ஆசை என்னது, என் நண்பன் சுகமாக வேண்டும். உடனே என்ன செய்கிறாங்க, ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கூரையை பிச்சுக்கிட்டு பலிபீடத்திற்கு மேலே கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். ஹல்லேலூயா. அவர்கள் வேற எதையுமே பார்க்கல. அவர்கள் எதிர்பார்த்தது, ஐயோ நியாயப்பிரமாணத்திற்கு அகைன்ஸ்டா நம்ம போறோமா, எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை நீங்க ஒண்ணு நினைக்கலாம், ஓ சபையில வந்து இந்த டைமுக்கு தானே ஜோம் பண்ணணும் இருக்கு, மிச்ச டைம்லனா ஜோம் பண்ணா ஏதாவது ஐயர் நினைச்சிருவாங்களா? நீங்க எப்பவுமே கதவை தட்டிக்கிட்டே இருங்க, ஐயாவுக்கும் சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கதவை நீங்க தட்ட 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 இங்க அநேக ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. நான் சொல்றது உலக பிரகாரமான ஜனங்கள் கிடையாது, பரலோகத்திலிருந்து ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க தட்ட 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 என்ன ஆகும், ஆண்டவர் அங்க சும்மா இருக்க முடியாது, அவர் இந்த இடத்திற்கு கடந்து வந்து கொண்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த இடம் ஒரு குட்டி பரலோகமாக மாற்றப்படும். யாரால? நம்ம தட்டுறனால. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் சொல்றாரு, இவனை சுகமாக்குனது இவனால கிடையாது, உங்கள் விசுவாசத்தை கண்டு இவனை நான் சுகமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, அந்த 4 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, விடாம தட்டிக்கிட்டே இருக்காங்க, விடாம தட்டிக்கிட்டே இருக்காங்க. கூரையை பிக்கிறதுனா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை கிடையாது. கூரையை பிக்கும் போது என்ன இருக்கும், மேலேருந்து சில டெப்ரிஸ் கீழே விழுந்திருக்கும், குப்பை விழுந்திருக்கும். வீட்டு ஓனர் என்ன பண்ணியிருப்பாரு, மேலே போய் அடிக்க போயிருப்பாரு. யார் வீட்டை யாரா உடைக்கிறதுன்னு கேட்டிருப்பாரு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, விடலை. உடைச்சி இன்னைக்கு என்ன செய்ய போறேன், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் நான் வெளியே வரப்போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கிட்டனா என்ன தெரியுமா இல்லை, அந்த ஒரு வாஞ்சை மட்டும் நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கு நமக்கு ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம வெறும்னு 2 தடவை தட்டுறோமா, ஆண்டவர் என்னைக்காவது செய்வார் அப்படின்ட்டு போயிடுறோம். விடாமல் தட்டுபவர்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடாமல் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, இடைவிடாமல் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு, அவர் அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. போகட்டும், 2வதாக பார்க்கலாம். முதலாவதாக சொன்ன இடைவிடாமல் அவரை கூப்பிட வேண்டும், 2வதாக விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டுமா. இந்த கானானிய ஸ்திரீ என்ன செய்றாங்க, அவங்க இடைவிடாமல் அவரை பின்பற்றுறாங்க, உண்மைதான். 25வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால், அவர் அவனை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், உண்மைதான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஹல்லேலூயா. யாருக்காவது நமக்கு இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார்னா, ஆண்டவர் விட்டுருங்க, இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட ஜோம் பண்ண வரீங்கன்னு வச்சுப்போமே. நான் நேராக வந்து ஜோம் பண்ணுறீங்க, ஒன்று கேட்குறீங்க, பிரதர் எனக்கு இது வேணும் பிரதர், கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்கள் பிரதர். இல்லை உங்களுக்குன்னா ஆண்டவர் தரமாட்டார், போங்க போங்க, உங்களுக்குன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், சொல்லுங்கள் எப்படி இருக்கும்? கஷ்டமானா, ஐயோ அக்கா சும்மா சொல்லாங்க, கஷ்டமானா இருக்காது, கோவம் வரும். அவன் இங்கே வந்து வந்துட்டான் பெரிய இவனாக்கும், இவன் கஷ்டம்னா அந்த காலங்கா, இப்போனா கோவம் தான். என்ன கரெக்டு தானே? கஷ்டம்னா கிடையாதுல்ல, இப்போ நான் முன்னாடி தானே கஷ்டம்னா, இப்போனா யாருக்கா கஷ்டப்படுறா, எல்லாருக்கும் கோவம் தான் வருது முதல்ல. உடனே என்ன ஆயிடுது, இம்மீடியட்டாக யூ கெட் ஆங்கிரி, கோவம் வந்துடுது. ஆனால் இந்த அம்மையார் பாருங்களேன், எவ்வளவு அழகா பேசுறாங்க. பின்னாடியே விரட்டிக்கிட்டு ஒரு பிள்ளை இவ்வளவு நேரம் வந்துட்டு இருக்கா, ஆண்டவர் வந்து அப்படியே அடிக்கிறார் ஒரு அடி, உனக்கு நான் கொடுக்க மாட்டேமா அப்படின்றாரு. நாய்க்குட்டின்னு சொல்றாரு.
ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, மேஜையிலிருந்து விழும் துணிக்க மிச்ச மீதியாவது நான் எடுத்துகிட்டு போவேன்ல. அந்த அம்மாக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அந்த அம்மாவிற்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கு விரோதமாக சில வார்த்தைகளை பேசுவது போன்று தெரியலாம். நமக்கு விரோதமாக சில காரியங்களை கர்த்தர் பேசுவது போல காண்பிக்கல. அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். அது நடக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவர் மேலே கோவிச்சுக்கிறோம், வருத்தப்படுறோம், ஆண்டவர் மேலே சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் கூட என் விசுவாசத்தை நான் தளர விட மாட்டேன், கர்த்தர் பேரில் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்ன அந்த சகோதரி அன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இன்றைக்கு ஒரு வேளை வியாதியோடு கூட நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்தோடு கூட நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஒரு பாடல்களின் பாதையில் நீங்கள் கடந்து வந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்த விட்டு நீங்கள் போகும்போது அதோடு கூட நீங்கள் போவதே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த ஒரு இக்கட்டோடு கூட, அந்த ஒரு கஷ்டத்தோடு கூட நீங்கள் போகிறது கிடையாது. நீங்கள் கர்த்தரை இடைவிடாமல் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது அதை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நடந்த உண்மை சாட்சியை உங்களிடமாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரிக்கும் ஒரு சகோதரனுக்கும் ஒரு குட்டி பிள்ளை ஒன்று பிறந்துச்சு. அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்தே ரொம்ப இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், சிறு வயதிலிருந்தே. ஒரு விஷயம், அந்த பிள்ளைய போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறோம், நிப்பாட்டவே இல்லை, கண்டினியூஸாக ஷி வாஸ் காஃபிங், இருமிங்கிட்டே இருந்தா. நெஞ்சில் போய் பார்த்தா சளி இருக்குதுன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாரு, இன்னொரு டாக்டர் ஃபுல் ஸ்கேன் எடுத்து சொல்கிறாரு சளினா இல்லை, இது வரட்டிருமல் அப்படின்றாரு. என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டாங்க, நெபுலைசர் போட்டு பார்த்துட்டாங்க, வீசிங்க்கு டேப்லெட் கொடுக்குறாங்க, என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டாங்க, காஃப் நிற்கவே இல்லை. கடைசியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நின்றுச்சு. திருப்பி ஒரு வருஷம் கழித்து திருப்பி இதே போல். சில பேர் ஒரு டியூபர் கிளாஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அந்த சின்ன குழந்தைக்கு பார்த்து 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 தனது 7வது வயதில் அந்த பிள்ளைக்கு டயக்னைஸ் பண்ணுறாங்க, அந்த லங்ஸ்குள்ள ஒரு பெரிய ஃப்ளூயிட் ஒன்று மாட்டிடுச்சு, ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. 7 வயசில் டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அவ்வளோ நாட்கள் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருந்த அந்த தகப்பனார் ஆண்டவர் மேலே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் இந்த மாதிரி நடக்குது? நான் கர்த்தருக்கு உண்மையாக தானே இருந்தேன், உத்தமமாக தானே இருந்தேன், நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நான் நல்ல பிள்ளையாக தானே இருந்தேன். நம்ம எல்லாரும் கேட்குற கேள்விகள் அதே தான் அவரும் கேட்டார். இந்த தாயார் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அவங்க எல்லாரும் சொன்னது என்னன்னா, இத்தனை நாள் நீங்கள் போன ஹாஸ்பிட்டலில் போகாமல் முத நாளே நீங்கள் என்கிட்ட வந்திருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஏதோ ஒன்று செஞ்சுருப்பேன். இவ்வளவு தூரம் ஸ்டேஜ் 4 அளவுக்கு நான் வளர விட்டுருக்க மாட்டேன். ஐ வுட் ஹவ் டன் சம்திங், ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பேன், ஏதாவது ஒன்று செய்து அந்த பிள்ளையை காப்பாற்றி இருக்கலாம் என்று சொல்லி எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து பிள்ளையை கூட்டு போயிருந்துட்டாங்க. 7 வயசில் அந்த பிள்ளை இருமிக்கிட்டே நிற்கிது பக்கத்தில். இந்த தாயார் அப்படி கயிறங்களை பிடித்து கொண்டு இப்படி தன் மார்போடு கூட சாய்த்து கொண்டு இப்படி நின்றுட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வாசலில் என்ன செய்யன்னு தெரில. ஹஸ்பண்ட் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரணும்னு நேராக போயிருக்காரு. திடீர்னு அந்த அம்மா மனசில் ஒன்று தோணுச்சான், சரி இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு சின்ன சேப்பல் ஒன்று இருக்கு, நேராக அந்த சேப்பலை பார்த்து சொன்னாங்களாம், நான் தினந்தோறும் நான் இந்த இடத்துல நான் கூப்பிடுறேன், என் பிள்ளைய நீர் சுகமாக்குனீர்னா இந்த பிள்ளைய ஒரு பெரிய ஊழியக்காரியாக நான் மாற்றுறேன் ஆண்டவரேன்னாங்க. டெய்லி நான் என்ன செய்வேன், கதவை நான் தட்டுவேன், இந்த பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த பிள்ளைய ஒரு சாட்சியாக நான் நிறுத்திடுவேன், உமக்காக நான் இந்த பிள்ளையை எழுப்பு பண்ணிடுவேன் அப்படி சொன்னாங்களாம். நேராக போனாங்களாம் ஹாஸ்பிட்டலில். திருப்பி இந்த கணவன் வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இவங்க நேராக உள்ளே போனாங்களாம் பிள்ளையை கூட்டிகிட்டு. எனக்காக ஒன்று செய்யுங்க, நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண வேணாம், இந்த பிள்ளைக்கு ஒரு ரூம் ஒன்று கொடுங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்டோ ஏதோ ஒன்று கொடுங்க, எவ்வளோ பண்ணனாலும் நான் செலவு பண்ணுற ரெடி, அந்த பிள்ளைய சும்மா அப்சர்வேஷனில் மட்டும் வைங்க, அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படி. மேலே இருந்து கீழே கடைசி நர்ஸ் வரைக்கும் எல்லாரும் திட்டினாங்களாம், அறிவு இருக்குதா உனக்கு, இன்னும் ஏன் செலவு பண்ணணும்னு நினைக்கிற, பண கொழுப்புலையா திரிகிற, என்ன உனக்கு ஆன்னு எல்லாரும் கத்துறாங்க. ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஏம்மா உன் மனசை தேத்திக்க, உனக்கு இன்னும் வயசு இருக்குது, இன்னொரு பிள்ளைய கூட பெற்று எடுத்துக்கொள்ள, ஏன் இந்த பிள்ளை வேணும் வேணும்னு இப்படி துடிக்கிற,
இதுக்கப்புறம் அந்த பிள்ளை உயிர் வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லையம்மா, என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டாங்க. இந்த பிள்ளை அமைதியாக பக்கத்தில் கண்ணீரோடு கூட இந்த சின்ன பிள்ளை நின்றுக்கிட்டே இருக்கு. பாதி விஷயம் இந்த அம்மா அப்பா பேசுகிறது, இந்த டாக்டர்ஸ் பேசுகிறது எதுவுமே இந்த பிள்ளைக்கு விளங்கலை. ஆனால் ஏதோ தனக்கு பிரச்சனைன்னு மட்டும் இந்த பிள்ளைக்கு தெரியுது. அப்படியே நின்றுக்கிட்டு கண்ணீர் வடித்து கொண்டு நிற்குது. இந்த அம்மையார் சொன்னாங்களாம், எனக்காக இந்த ஒரே ஒரு உதவியை செய்யுங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, ஜஸ்ட் அப்சர்வேஷனில் மட்டும் வைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி. முதல் நாள் காலை வந்து தான் நேரு நர்ஸ் வந்து பார்த்துச்சான், இந்த மீட்டர் ரீடிங் எல்லாத்தையும் பார்த்துச்சான். அதே மாதிரி தான் நேற்று இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது, என்னம்மா டிஃப்ரென்ஸ் அப்படி. இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் செய்யுங்க, நான் வெளியிலே உட்காந்துக்கிறேன். இந்த அம்மையார் என்ன செஞ்சாங்களாம், காலையில் சாப்பாடு பிள்ளை கொடுப்பாங்களாம், நேராக ஓடிடுவாங்களாம், சேப்பலில் போய் முழங்கால் போடுவாங்களாம், தனது கண்ணீரை கர்த்தருக்கு நேராக செலுத்தி கொண்டே இருந்தாங்களாம். மதியம் 12:30 மணி ஆகுமா, மத்தியான சாப்பாடை கொண்டு வந்து பிள்ளை கொடுப்பாங்களாம், திருப்பி ஓடுவாங்களாம். திருப்பி சாயந்தரம் அந்த பிள்ளைக்கு ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்களாம், திருப்பி போய் முழங்கால் போடுவாங்களாம். திருப்பி நைட்டு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம், திருப்பி போய் முழங்கால் போடுவாங்களாம். 24 மணி நேரத்தில் அந்த பிள்ளையை கவனிக்கிற நேரத்தை தவிர மிச்ச எல்லா நேரமும் அது உட்கார்ந்தது, நின்னது, தூங்குனது, படுத்தது எல்லாமே அந்த சேப்பலுக்குள்ளே தான், அந்த சின்ன ஆலயத்திற்குள்ளாக தனது முழு நேரத்தையும் அந்த அம்மா செலவிட்டார்களாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 மாதத்தில் ஒரு நாள் திடீர்னு டாக்டர்ஸ் ஓடி வந்தாங்களாம். ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டை நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கேன்சர் இன்ஸ்டியூட், மெட்ராஸ் கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு பெரிய ஒரு டாக்டரை, ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டாங்களாம். எல்லாரும் கூப்பிட்டு வந்தாங்களாம். எல்லாம் திபு 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 திபுன்னு ரூம்குள்ளே ஓடுறாங்களாம். நர்ஸ் ஓடி வந்து சேப்பலில் இருக்கிற அந்த அம்மா கிட்ட வந்து சொல்லிச்சான், எல்லாம் உங்கள் டாக்டரோடைய ரூமுக்கு போகிறாங்க, என்னன்னு தெரில, ஒருவேளை உயிர் பிரியுது போல, நேர வந்து பாருங்கள், சீக்கிரம் ஓடி வாங்கன்னு. இந்த அம்மா படப்படத்து கொண்டு ஓடி போய் பார்த்துச்சான். வெளியில் வந்து எல்லாரும் சுற்றி கித்தி நிற்கிறாங்களாம். வெளியில் வந்த டாக்டர் சொன்னாங்களாம், எம்மா என்னம்மா நீ பண்ண, உன் மகா உயிரோடு இருக்க போகிறா, ஹல்லேலூயா. கேன்சருக்குரிய ட்ரேஸ் என்னாச்சுன்னு தெரில, நெஞ்சில் இருந்த கேன்சர் எங்கே போச்சுன்னு தெரில, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல, ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த காலை வந்து பார்க்குறோம், அந்த உள்ள இருக்க ஃப்ளூயிடே இல்லவே இல்லை, கேன்சரே இல்லை, இனி உன் பிள்ளை நல்லா மூச்சு விடுவா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்களாம். அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், உங்கள் வாசலை நான் தட்டுறதை விட்டுட்டு என் அப்பாவுடைய வாசலை போய் நான் தட்டினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க பார்த்தீங்களா, கேன்சர்லேருந்து பிழைக்க முடியாது. கிடையவே கிடையாது. எங்கள் அப்பா இருந்தார்னா, என் பரம தகப்பன் இருந்தார்னா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள், ஹல்லேலூயா. ஸ்டேஜ் 4 என்ன, ஸ்டேஜ் 5 என்ன, ஸ்டேஜ் இன்ஃபினிட்டி இருந்தால் கூட கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார், ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே மகள், 7 வயது நிரம்பின மகள், இன்றைக்கு 27 வயதில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா கிட்ட பேசும்போது, அந்த அம்மாவுடைய சாட்சியை கேட்கும்போது, இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்பவும் கையில் இருக்கிற முடியெல்லாம் எழும்பிடும், ஹல்லேலூயா. ஒரு லிவிங் சாட்சி அவங்க, வாழுகிற சாட்சி அவங்க. அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கலாம், என்ன தெரியுமா? அந்த தாயார் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதனால் அந்த மகளுக்கு ஜீவன் கடந்து வந்தது. இன்றைக்கும் நீங்கள் ஒரு தாயாராக இருக்கலாம், நீங்கள் ஒரு தகப்பனாராக இருக்கலாம், நீங்கள் ஒரு வாலிப சகோதர சகோதரியாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், குட்டி பிள்ளையாக கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்குற தேவனாக இருக்கிறார், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அவர் அப்படி கொடுக்குறாரு? அவர் ஒரு நாள் தனது பிதாவானவரை நோக்கி கூப்பிட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் உரத்த குரலில் பிதாவானவரை நோக்கி கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று. மூல வேதாகமத்தில் வாசிக்கலாம், அவர் உரத்த குரலில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஏன் ஜீவனை விடணும்? இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு மரணத்தை நம்ம பார்த்துருக்கலாம். எல்லாரும் எப்படி மரிப்பாங்க? சாதாரணமாக மூச்சு வெளியில் போயிடும். ஆனால் ஆண்டவர் மட்டும் ஏன் உரத்த குரலில் கூப்பிட்டு ஜீவனை விட வேண்டும் தெரியுமா? அவர் சொன்னாராம், என் பிள்ளைகள் அவர்கள் இடுக்கணில் இருக்கும் பொழுது உரத்த குரலில் உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது நீர் என்ன தெரியுமா செய்யணும்? அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்றைய தினமே என் கர்த்தர் உரத்த குரலில் அவர் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார்.
இன்றைக்கும் அதே சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக என் இயேசுவானவர் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு அவர் ஒரு பதிலை கொடுக்கும்படிக்கு எத்தனை பேர் அவரை நோக்கி கூப்பிட போறீங்க? எத்தனை பேர் நோக்கி கூப்பிட போறீங்க? நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, உம்மை நான் நோக்கி கூப்பிடவிருக்கிறேன். எந்த விதமான ஒரு ஜெப விண்ணப்பம்னாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கு செவி கொடுத்து அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சில நேரத்தில் நீங்கள் மறந்து போயிருக்கலாம் சில ஜெபங்களை. சில ஜெபங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணியிருக்கலாம். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்காது என்று நீங்களே நினச்சிருக்கலாம். டாக்டர் சொல்லியிருக்கலாம் இது நடக்கவே நடக்காது உங்கள் வாழ்க்கையில். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்கலாம் இது நடக்கவே நடக்காது உங்கள் வாழ்க்கையில். உங்கள் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கலாம் நடக்கவே நடக்காது. உங்கள் பெற்றோர் கூட சொல்லியிருக்கலாம் இது உன் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உன் கூட வேலை பார்க்குறவன் சொல்லியிருக்கலாம் நீ இது இவ்வளோதான், உனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் வராது. படிக்கும் படிப்பில் உனக்கு மேலே இருக்கிற ஆசிரியர் சொல்லியிருக்கலாம் அவ்வளோதான், நீ மக்கு, நீ இதுக்கப்புறம் உனக்கு ஒன்றுமே வராது. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக யார் சொல்லியிருந்தாலும் சரி, அதை மாற்ற என் தேவனுக்கு வல்லமை உள்ளது. அதை மாற்றுவதற்கான வல்லமை புரிந்தினவராக இன்றைக்கு இயேசுவானவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடைபெறாமல் இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது அப்பா. இது என் வாழ்க்கையில் நான் உம்மை கூப்பிட்டு 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 தோய்ந்து போய்விட்டேன் ஆண்டவரே. இன்னும் எத்தனை ஆண்டுகள் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி நானே விரக்தியில் வந்து விட்டேன் அப்பா. ஆனால் இந்த தம்பி சொல்றான்ல, இந்த ஒரு தடவைப்பா நான் உம்மை நோக்கி கூப்பிடுறேன்னு சொல்றோங்க. என் கர்த்தருக்கு நேராக உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் எனக்கு ரொம்ப வருஷமா இல்லைப்பா, ரொம்ப வருஷமா நான் கேட்டு பார்த்துட்டேன், இது நடக்கவே மாட்டேங்குது ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட பேச போறீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கூப்பிட போறீங்க. தனித்தனியே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கு நான் ஜெபத்தை நடத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்காம இருக்குது ஆண்டவரே, எத்தனையோ வருஷங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆண்டவரே, இது நடக்கவே மாட்டேங்குது ஆண்டவரே. அப்பா என் பிள்ளையின் வாழ்க்கையில் இது நடைபெறாமல் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது நடைபெறாமல் இருக்கிறது ஆண்டவரே. என் பெற்றோரின் வாழ்க்கையில் இது நடைபெறாமல் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா என் குடும்பத்தில் இந்த ஒரு வெறுமை காணப்படுகிறது ஆண்டவரே. அப்பா இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடைபெறாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்து இன்றைக்கு ஒன்றுமே முடியாமல் இன்றைக்கு நான் இங்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை, இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் இன்றைக்கு உண்மையே நான் நாடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு ஒரு பதில் செய்யும் என்று கர்த்தரை நோக்கி கேட்பீர்களா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அன்பு பிள்ளைகள் தங்கள் கரங்களை உமக்கு நேராக உயர்த்தி இருக்கிறதை நீர்தாமே கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. அப்பா, அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும் ஆண்டவரே. ஆனால் வேண்டிக் கொள்ளுகிறது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது ஒன்றாக இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அநேக நாட்களாக பிள்ளைகள் காத்து விட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெறாமல் தோய்ந்து போயிருக்கும் இந்த அன்பு நெஞ்சங்களை நீர்தாமே கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே வானத்தின் பல கனிகளை திறந்து அவர்கள் ஒவ்வொருவரும் இடம் கொள்ளாமல் போகும்படிக்கு இப்பொழுதே நீர்தாமே அவர்களை நிரப்புவீராக ஆண்டவரே. பண கஷ்டமாக இருக்கலாம் ஆண்டவரே, வீட்டில் சந்தோஷம் இல்லாத நிலையாக இருக்கலாம் ஆண்டவரே, சரீரத்தில் சுகம் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை அவர்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆண்டவரே, இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் இங்கு ஒருவேளை கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். எப்பேற்பட்ட ஒரு இல்லாமை அவர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனே, இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் நீர்தாமே ஒரு பதிலை கொடுப்பீராக லார்ட். ஆண்டவரே, அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு பதிலை கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான பெரிய அதிசயமான காரியங்களை இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நீர் செய்யும்படிக்கு இதோ உமது பாதத்தில் விழுந்து நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளை நீர்தாமே கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. அவர்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த வெறுமை, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வெறுமை, அவர்கள் கரங்களில் இருக்கிற அந்த வெறுமை, அவர்கள் உடலில் இருக்கிற அந்த வெறுமை ஆண்டவரே, இப்பொழுதே அப்பா உமது வல்லமை நான் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே.
வெறுமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. மன சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உமது சந்தோஷத்தினால் பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சபைக்காகவும் இதில் இருக்கும் பிள்ளைகளுக்காகவும் அன்பு ஐயாவுக்காகவும் மூப்பர்களுக்காகவும் மந்தையின் ஆடுகளுக்காகவும் தோமது பாதத்தில் நாங்கள் விழுந்து கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் சரி அப்பா, நீர் தாமே அதை பார்த்து கொள்வீராக ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிட நாங்கள் அப்பா வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்கள் முகத்தை பிரகாசிப்பியும் ஆண்டவரே. உம்மை நம்பும் நாங்கள் ஆண்டவரே பாக்கியவான்கள் என்று எண்ணப்படும்படிக்கு அப்பா நீர் தாமே கிருபை பாராட்டியறலும் ஆண்டவரே. இடைவிடாமல் உம்மை கூப்பிடும்படிக்கு, விசுவாசத்தினால் உம்மை கூப்பிடும்படிக்கு எங்களுக்கு நீர் தாமே கிருபை பாராட்டியறலும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தியறலும், வழி நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.